வெல்கம் டு மிச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிராகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டிராகன் படம் எப்படி இருக்குது? ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக வந்து நம்ம இந்த டிராகன் படத்தை வந்து சொல்லலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தொய்வே இல்லாமல் அடுத்தன்னு சொல்லி அவ்வளோ விறுவிறுப்பாக அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சக்ஸஸ்னால் என்ன, ஆக்சுவல் சக்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸில் காமிக்கப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு நியாயமான ஒரு கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஸோ பொதுவாக வந்து ஒரு ஹீரோ வந்து என்னனாலும் பண்ணலாம், என்ன கெட்டத்தனாலும் பண்ணலாம், என்ன அயோக்கியத்தனாலும் பண்ணாலும் அவன் கடைசி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி படம் இல்லாமல் ஹீரோ அவன் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருப்பாரு. அந்த தப்புக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நியாயப்படி அவர் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிச்சு அதுக்கப்புறம் கூட அவர் எப்போனாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தப்பான வழியில் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எப்படி லவ் டுடே படத்தில் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரோ அதுமாதிரி இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவரோட ஸ்கூல் லைஃப் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நல்ல பையனாக, நல்ல வகுழுத்து வாரணத்தால் போட்டு நல்ல பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பையனாக வந்து நல்லா படிக்கிறாரு. படித்து பார்த்திங்கன்னா 12th வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுக்கிறாரு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அப்போலேருந்தே ஒரு ஃப்ரெண்டாக வந்து பழகிட்டு இருந்திருக்காரு. 9th ஒரு பொண்ணை வந்து ரொம்ப இவருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. இவர் என்னன்னா நம்ம எதாவது பெருசாக சாதிச்சுட்டு தான் போய் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து ஆசைப்படுறாரு. அதனால் வந்து ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆனதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்ததுக்கு முதல்ல நிறைய அப்ரிஷியேட் பண்ணாலும், நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ நல்ல பையன்தான், நல்லா படிக்கிற பையன்தான், நல்ல பையன்தான், ஆனால் வந்து நல்ல பையனாலாம் எனக்கு லவ்க்குலாம் செட் ஆகாது, நான் லவ் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு தருதலை, அந்த பொம்பளை பொறுக்கி தண்ணி அடிப்பான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸில் இருப்பாங்க இல்லையா. ஸோ சுத்தமாக படிக்க மாட்டான், நிறைய அரியர் வச்சிருப்பான், அந்த மாதிரி ஒரு ஆளை காமிச்சிட்டு எனக்கு இவனை தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அது சொன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பெரிய ஹார்ட் பிரேக் ஆகுது. அப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து எங்கேஜில் என்ன பிடிக்குது அப்படின்னா, கொஞ்சம் கிரேஸியாக கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. நல்ல பசங்களை வந்து எந்த பொண்ணுமே லவ் பண்ணாதுங்க. நல்ல பசங்க வந்து செட்டில் ஆகும்போது, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகும்போது வேணால் அவங்க நல்ல பசங்களை பற்றி யோசிப்பாங்களே தவிர, ஸ்கூல் டேஸ்லேயோ காலேஜ் டேஸ்லேயோ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பொண்ணுங்க, எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பொண்ணுங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தருதலை நாயை தான் வந்து தேடி பிடிச்சி வந்து லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து என்னதான் ஒரு ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் சரி தான் நல்ல பையனாக இருந்தனால தானே நம்ம வந்து இதானோம், நம்மளை அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் நல்ல பையன்லாம் கிடையாது, நான் கெட்ட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் பார்த்திங்கன்னா இவர் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பையனாக மாறிடுறாரு. அவர் அப்படியே ஹேர் ஸ்டைலை வித்தியாசம் பண்ணிட்டு கிளாஸுக்கே போகாமல், படிப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், சும்மா இஷ்டத்துக்கு இந்த சண்டைக்கு போகிறது, அடிக்கிறது, ஒரு மாதிரி கெத்தாக அப்படி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி சுற்ற ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி ஒரு ரஷ்ஷாக இருந்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி சுற்ற ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லவ் வந்து இவருக்கு செட் ஆகுது. அந்த பொண்ணு இவங்க நல்லா லவ் பண்ணுறாங்க, இவங்களும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே லவ் பண்ணி நல்லா அவங்க லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இவர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி கிடைக்கல, ஏன்னா 48 அரியர் வச்சிருக்காரு. ஸோ 48 அரியர் வச்சுன்னு அவன் வேலை கொடுப்பான், அதனால் வேலைக்கெலாம் போல இவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் டேரா போட்டுக்கிறாரு. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் உட்காந்துட்டு பிக் பாஸ் பார்க்குறது, டிக்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கடன்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கடனில் உள்ள காசை கொண்டு போய் அதை சம்பளம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்து, அந்த சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு இது தேவைப்படுது அது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சம்பள பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிடுறாரு. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் ஏமாத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு தருதலே உருப்படாமல் இருக்கிறாரு. இந்த டயத்தில் காலேஜில் இருந்து எதை பார்த்து ஹீரோயின் வந்து லவ் பண்ணாங்களோ அதே விஷயம் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. ஹீரோயினுக்கு வந்து இல்லை நீ வேண்டாம், நீ வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆள், அதனால் நீ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் நீ செட் ஆக மாட்ட, லவ் பண்ணி ஊறிச்சுத்தவனா நீ சரி, மற்றபடி கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்போவே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு வந்து புத்தியே வருது. ஸோ நம்ம எப்படியாவது வந்து நாமளும் பெரிய ஆளாகணும், குயிக்காக நம்மளும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேறு தான் ஆல்ரெடி 48 அரியர் வச்சிருக்காரு, எங்கே போய் சக்ஸஸ் ஆகிறது. இதெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே பார்த்தீங்கன்னா இவர் கிண்டல் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு தற்செயலாக ஒரு கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தர் வந்து சந்திக்கிறாங்க.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பணக்காரராக இருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒரு எப்படியா நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுறாங்க. இவருக்கு அந்த பிரேக்கப்போட வலி கூட தாங்க முடியல. ஸோ லவ் பண்ண பொண்ணை கழட்டி விட்டு போனதுனால ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவர் வழியாக இருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எப்படியா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் கன்சல்டன்சியில் வந்து நீ ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சுக்கலாம், ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சுட்டு பெரிய கம்பெனிக்கு நீ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாங்க. ஆக இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு இலீகலாக ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணி அவர் அந்த வேலைக்கு போயிடுறாரு. அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா சம்பளம், எடுத்தோடனே 1,00,000 சம்பளம் அப்படின்ற வேலைக்கு போயிடுறாரு. இவர் என்னதான் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு கிளியர் பண்ணி அந்த வேலைக்கு போனாலும் அதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 ரூபா வந்து செலவு பண்ணியிருப்பாரு. அந்த 10,00,000த்தையும் தான் அப்பா அம்மா ஏமாற்றி அந்த காசை வாங்கி அது மூலமாக வந்து அவர் அந்த ஒரு புது வேலைக்கு போயிடுறாரு. புது வேலைக்கு எப்படியோ போயிடுறாரு. இல்லீகலாக தான், தவறான வழியில் தான் போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து இவர் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன் தான், இவர் புத்திசாலி தான். ஆனால் இவர் வந்து அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு கழட்டி விட்டதுனால தான் இவர் காலேஜில் வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து சுற்றிருப்பார். ஆனால் இதே வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஆல்ரெடி அடிப்பட்டனால சரி இந்த வேலை கரெக்டாக கிடச்சிருக்கு, காசு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ரொம்பவே சின்சியராக இருக்காரு. ரொம்பவே பயங்கர சின்சியராக வந்து வேலை செய்கிறாரு. ரொம்ப நல்லாவே வேலை செய்கிறாரு. 1,00,000 சம்பளம் வந்து 1,50,000 ஆகுது, 2,00,000 ஆகுது, 3,00,000 ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேனேஜர் லெவலுக்கு வந்து கொண்டு போயிடறாங்க. அந்தளவு பயங்கர சின்சியராக வேலை செய்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவர் காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபால் வந்து இவரை கண்டுபிடிச்சி வராங்க. கண்டுபிடிச்சி வந்து இந்த மாதிரி நீ ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீ கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிற அப்படிங்கிறத அவர் பிரின்சிபால் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே இவர் வந்து ஆமாம் சார், ஆனால் நான் இப்போ வேலை சின்சியராக தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாம் பேசுகிறாரு. ஆனால் அதெல்லாம் தெரியாது, நீ ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு தான் வந்திருக்க. ஒழுங்கு மரியாதையாக வந்து காலேஜில் வந்து நீ வச்சு 48 அரியரையும் கிளியர் பண்ணு. கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீ கம்பெனியில் சேர்ந்துக்கோ. அது உன்னை வந்து நான் உன் வாழ்க்கையில் நான் இன்னும் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு தேவை அந்த 48 அரியரை கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பிரின்சிபால் வந்து சொல்கிறாரு. ஏன்னா இவர் காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து ஒம்புழுத்திருப்பாரு. அங்குள்ள டீச்சர்ஸு, பிரின்சிபால் யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவரை பிடிக்காது. அங்குள்ள பசங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆனால் அந்த டீச்சர், பிரின்சிபால் யாருக்குமே இவரை பிடிக்காது. ஒவ்வொரு வருஷமும் காலேஜில் புதுசாக பசங்க சேரும் போது இவரோட ஃபோட்டோவை தான் போட்டு காமிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் வந்து லெக்சரே கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியருக்கு ஒரு அடையாளமாக தான் நம்ம ஹீரோ வந்து அவர் பிரின்சிபால் வந்து புது பசங்கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ அதனால் வந்து பிரின்சிபாலோட ஒரே கோரிக்கை, நீ 48 அரியர் வந்து கிளியர் பண்ணு, திரும்பி காலேஜ் ஜாயின் பண்ணி 48 அரியர் கிளியர் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி வர வழியே இல்லாமல் வந்து அவரும் போய் காலேஜில் போய் வந்து இந்த நேரத்தில் இவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். வேறு ஒரு பணக்கார விட்டு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இவரும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஏமாற்றி, எப்பயும் போல் ஏமாற்றி அவர் வந்து நான் மும்பைக்கு போகிறேன், குடும்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி லீவெல்லாம் போட்டு எப்படியோ ஒரு 3 மாதம் திருப்பியும் காலேஜுக்கு போகிறாரு. இப்போ ஒரு 26-27 வயசுக்கு அப்புறம், கல்யாண வயசில் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அவர் காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களோட போய் காலேஜ் படிக்கிறாரு. காலேஜ் படிக்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து எப்படியா ரொம்பவே அந்த பொறுப்பாக அதுக்கேற்ற அந்த ஏஜுக்கேற்ற ஒரு மெச்சூரிட்டியோட இருக்காரு. ஆனால் அங்குள்ள பசங்களாம் இவர் காலேஜில் எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. அதில் குட்டி டிராகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த குட்டி டிராகன் வந்து இவர் எப்படி காலேஜில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. அந்த குட்டி டிராகனை பார்க்கும்போதே இவருக்கு வந்து பெருசாக பிடிக்கல. நம்ம இப்படி தான் இருந்தோமா காலேஜில், இதை தான் நம்ம கெத்து நினச்சிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் போன காலேஜில் இவரோட எக்ஸ் இவரை லவ் பண்ண பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களே அங்கே டீச்சராக வராங்க. அவங்க டீச்சராக வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப் ஆரம்பத்தில் 2 வந்து பெருசாக செட் ஆகலைனாலும் அவங்களோட ஹெல்ப்போட அந்த 48 அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ளே அவரோட வேலை அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸால் என்னதுன்னா, அவரால் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் ஒழுங்காக எழுத முடியல. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா இது பண்ணுறாரு, அதாவது எக்ஸாம் பேப்பர் வந்து சீஸ் பண்ணுவாங்க. ஒருத்தரோட பேப்பரை நல்லா படிக்கிற பையன் பேப்பர் வந்து மாற்றி வைப்பாங்க. அப்படி மாற்றி வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணிடுறாரு. ஆனால் ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆக வேண்டிய பையன் வந்து அந்த எக்ஸாமில் அரியர் விழுந்தனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதாகுது, அவனுக்கு ஒரு பெரிய வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போகுது. அதனால் அந்த பையன் சூசைட் அட்டெம்ப்ட்டும் பண்ணிடுறான். ஸோ அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த பையனை இவர் வந்து நேரில் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த தப்பை இது பண்ணுறதுக்காக எல்லாரும் முன்னாடி ஃபைனலாக வந்து ஒத்துக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா நம்மளால் வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய பையனோட வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
ஒரு கில்ட்டோட நம்ம வாழ்றது வந்து கில்ட்டோட பெரிய பணத்தோட சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்றதை விட எந்த வித கில்ட்டே இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேர்மை வந்து நம்மளுக்கு வந்து பணம் பெயர்ப்புகளெல்லாம் சம்பாதிச்சு தராது, ஆனால் அதுக்கு மேலே நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரும். நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா யாருக்குமே விட தேவையில்லை, நீங்கள் வாட்டு இண்டிபெண்டாக சுதந்திரமாக உங்களால் இருக்க முடியும். அதில் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான சக்ஸஸ் அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு புதுமையான ஒரு கிளைமேக்ஸாக இருக்குது. ஸோ ஹீரோ வந்து எப்போவுமே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான வெற்றி எது அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லவ்வும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே தான் லவ்லாம் கிடையாது, லவ்ங்கிறது அப்பப்போ கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனல் சீக்வன்ஸில் ஒரு ஹீரோயின் வராரு. ஸோ அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் டுடே படத்தில் ஒரு ஹீரோயின் வந்து அவங்க வராங்க. ஸோ அவங்க கூட சேர்ற மாதிரி படம் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டிலேருந்து, சாங்லேருந்து, விஷுவல்ஸ்லேருந்து, ஆக்டிங்லேருந்து, விஜய் சித்து, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஹர்ஷத், அந்த குட்டி ட்ரகன் அந்த ஹர்ஷத் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் பூரா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ A to Z வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி அவங்க அப்பாவோட சப்போர்ட், ஒரு அப்பாவுக்கும் தன் பையனுக்கும் இடையில் உள்ள ஒரு அப்பா தன் பையனை எவ்வளோ தூரம் நம்புகிறான், எவ்வளோ தூரம் பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற அந்த அப்பா மகன் பாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள், ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஒரு ஃபிலிமாக வந்து நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.